102 ஆண்டு நம்பிக்கை. எஸ்பிஎஸ் வழங்கும் சத்தான கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்பிஎஸ். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று ஆடி கடைசி செவ்வாய். இன்று சிவராத்திரியும் கூட. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 3:40 மணி வரையிலும் திரையோதசி, அதற்கு பின்பு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 10:30 மணி வரையிலும் புனர்பூசம், அதற்கு பின்பு பூசம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 10:30 மணி வரையிலும் கேட்டை, அதற்கு பின்பு மூலம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் குரு பகவானுடன் இணைந்திருக்கிறார். குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் 4ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை மேஷராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கிறது. இந்த சேர்க்கையினால் இன்றைய நாள் இவர்களுக்கு மிகுந்த யோகம் தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எண்ணி கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் இன்று கைகூடும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று ஆடி கடைசி செவ்வாயில் அம்மன் அருள் மற்றும் முருகன் அருள் பெற ஆலய தரிசனங்களை செய்யலாம். கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது மற்றும் நிறைய கடன்கள் இருப்பவர்களும் இன்றைய நாளில் செவ்வாய் ஹோரையில் நரசிம்ம பெருமானை பிரார்த்தனை செய்ய கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம். ராசிநாதன் நீச்சம் பெற்று 5ஆம் இடத்தில் இருப்பதும் 3ஆம் இடத்தில் நின்று குருச்சந்திர யோகத்துடன் அமைந்திருப்பதும் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். இன்று உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பேசாமல் இருந்தவர்கள், விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து உங்களுடன் இணைவதற்கான ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் மிகுந்த நாளாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று நடக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர்வுகள் உண்டு. ராசிநாதன் தன லாபத்தில் இருப்பதனால் 2ஆம் இடத்தில் சந்திரன், புதன் மற்றும் குரு சேர்க்கை மிதுன ராசி நேயர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை அமைந்திருக்கிறது. இன்று தங்கம் வெள்ளி வாங்குவது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அமோக பலன்களை கொடுக்கும். இன்று மிதுன ராசி நேயர்கள் நல்ல ஒரு மன சந்தோஷமும் மற்றும் தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் அம்மன் அருள் கிடைக்க ஆலய தரிசனத்தை செய்யலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பலவிதமான மனக்குறைகள் இல்லாத நாளாக இருக்கும். இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. கடகராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்களும் மற்றும் மனதில் குழப்பங்களும் இருக்கலாம். சந்திரன் புதன் சேர்க்கை மனதில் குழப்பத்தை கொடுக்கும். சந்திரன் குரு சேர்க்கை அதிலிருந்து சற்று குழப்பத்திலிருந்து உங்களுக்கு நிவர்த்தியையும் கொடுக்கலாம். இன்று காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடு செய்து மற்றும் முருகனுக்கு இன்று அபிஷேகங்கள் செய்ய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி கடைசி செவ்வாய் நல்ல பலனை கொடுக்கலாம். அன்னதானங்கள் செய்வதும், முருகன் பக்தர்களுக்கு இன்று நீங்கள் வஸ்திரதானம் மற்றும் அன்னதானம் செய்ய எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மனதில் குழப்பங்கள் தீரும். குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்களும் தீரும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் சுப செலவை கொடுக்கும். முருகன் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு நல்லது. கடைசி செவ்வாயான இன்று ஆடி மாதத்தில் அன்னதானங்களும் மற்றும் முருகனுக்கு பால் அபிஷேகமும் செய்ய அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும்.
கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரலாம். ராசிநாதன் புத பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பதும் மற்றும் அதன் கூடவே குருவும் சந்திரனும் இருப்பது வெற்றியை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய பாதையில் நல்ல ஒரு மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். வந்து சேர வேண்டிய பணபாக்கிகள் கைக்கு வந்து சேரும். இன்று கன்னிராசி நேயர்களுக்கு கண்டக சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அம்மன் ஆலய வழிபாடு மற்றும் இன்று உங்களினுடைய மனதிற்கு திருப்தியாக இருக்க வேண்டிய ஒரு இரு வேலைகளும் முடிவடையும். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்பத்தில் குழப்பங்கள் விலகும். சொத்து தகராறுகள் மற்றும் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்களும் உங்களுக்கு தீரும். இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப நண்பர்கள் மூலமாக சுப செய்திகள் வருவதோ அல்லது சுப விஷயங்களை பேசுவதற்கோ மனதில் நல்ல ஒரு ஆறுதலும் உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நன்மைகளை தரும். இன்று நீங்கள் எதிர்பாராத ஒரு சில வெற்றி செய்திகளும் வந்து சேரும் பொழுது குடும்பத்தில் ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு. பல நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் இன்று உங்கள் கைக்கு வந்து சேரும் பொழுது நல்ல ஒரு மன நிம்மதியும் மற்றும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்கள் இன்று புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். இவர்களுக்கு பணம் கொடுப்பதோ அல்லது அவர்களிடத்தில் பணம் வாங்குவதையோ தவிர்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல பலன்கள் காத்திருக்கிறது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், குரு மற்றும் புதன், சூரியன் சேர்க்கை 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் உண்டு. பூர்வ புண்ணிய பலங்களுடன் இருக்கக்கூடிய உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று குலதெய்வத்தை வணங்குவது மிகப்பெரிய நன்மையை தரும். சிவராத்திரியான இன்றைய நாளில் சிவ பூஜை செய்து மற்றும் சிவன் அடியார்களுக்கு இன்று அன்னதானங்களும் வஸ்திரதானங்களும் செய்ய இந்த சிவராத்திரியானது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் குரு பகவான் பாக்கியத்தில் இருப்பதனால் ஒரு மிகப்பெரிய நன்மையும் குடும்பத்திற்கு கொண்டு வரும். இன்று உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்ய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மன நிறைவும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று சிவராத்திரியில் சிவபெருமானை இரவு நேரத்தில் தரிசனம் செய்து சிவராத்திரி பூஜையில் கலந்து கொள்வது உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருப்பதும் மற்றும் சூரியனுடன் சந்திரன் புது 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும் உறவுகளை பகையாக கொண்டு வந்து சேர்க்கும். உங்களினுடைய தாய், தகப்பன் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். தேவையில்லாத சொத்து விஷயங்களையோ அல்லது வேலை விஷயங்களையோ பேச வேண்டாம். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதும் 10க்கு அதிபதியான புத பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதும் இன்று தேவையில்லாத சண்டைகளையும் சச்சரவுகளையும் கொடுக்கலாம். தனுசு ராசி அன்பர்கள், இன்று உங்களினுடைய குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் நல்லது. அன்னதானங்கள், வஸ்திரதானங்கள் போன்ற தான தர்மங்களை செய்ய கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பொறுமையும் நிதானமும் மிகவும் அவசியம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் சற்று மனதில் குழப்பத்தை தரலாம். 7இல் செவ்வாய், 8இல் சூரியன், 9இல் கேது, 10ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதனால் கிரக நிலைகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் அடுத்தவர்களினுடைய பகையை எளிதாக சம்பாதிக்கலாம். ஆகவே இன்றைய நாளில் குடும்ப ஒற்றுமைக்காக சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபட மனதளவில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் அனைத்து விதமான நன்மையையும் கொடுக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவார். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். இன்று பல காலமாக பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவே அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்ப ஒற்றுமை ஓங்கும். மேலும் சிவராத்திரியான இன்றைய நாளில் சிவபெருமானை வணங்குவதும் அபிஷேக பொருட்களை தானமாக கொடுப்பதும் இன்று கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும்.
கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் மற்றும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் தன லாபத்தை கொடுக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். நீண்ட நாளாக வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த நல்ல செய்தி கையில் வந்து கிடைக்கும். வேலை மற்றும் வேலைக்கான ஒரு சில முக்கிய ஆவணங்கள், இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு இன்று நல்ல பேரும் புகழும் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிறைவு கிடைக்கும். மேலும் பிள்ளைகளுக்கு ஒரு சில சுப செலவுகளும் வந்து போகலாம். சிவராத்திரியான இன்றைய நாளில் சிவபெருமானை சாய் ரட்சையில் சென்று வணங்குவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன நிம்மதி உண்டு. சிவராத்திரி பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு இன்று நீங்கள் கொடுக்கக்கூடிய வஸ்திரம் மற்றும் வில்வத்தினாலான அர்ச்சனை கிரகதோஷங்களிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை பல வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியமாகும். மேலும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. சனி பகவான் குரு வீட்டிலையும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக இருப்பதும், இப்படிப்பட்ட ஒரு கிரக சேர்க்கையில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த சிவராத்திரி ஆடி மாதத்தில் அமாவாசைக்கு முந்தின தினம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு சேர்க்கையில் வருவதனால் இன்று அவசியம் உங்களினுடைய குலதெய்வத்தை சென்று வணங்குவது மிக மிக அவசியமாகும். மனதளவில் ரொம்பவுமே ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுத்த நாளாகவும் இன்று இருக்கும். அன்னதானங்களும் வஸ்திரதானங்களும் கொடுத்து சிவன் அடியார்களை பூஜை செய்தால் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க SPS நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும். இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள்.